எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அமல்நாதிபிரான்ல திருப்பாணாழ்வார் பாடின அமல்நாதிபிரான் 10 பாடல்களில் இன்னைக்கு 6வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிரைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கனக மேயவப்பன் அண்ட பகிரண்டத்து ஒரு மாநில மெழுமால் வரை முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் அடியேன் உய்ய கொண்டதே. பாட்டு. அண்ட பகிரண்டத்து, அது கரெக்டா பார்த்துக்கணும், அதுக்கு அர்த்தம் இருக்கு. துண்ட வெண்பிறையன்னா பரமசிவன். இப்ப பரமசிவன் தலையில சந்திரனை சூடியிருக்காரு இல்லையா, அது அந்த பிறை சந்திரன் 16ல் ஒரு பாகமா, சந்திரனோட பாகத்துல 16ல் ஒரு பாகம், ஞாபகம் வச்சுக்கோ. அதான் அந்த பிறை சூடின்னு இருக்கிறது. பிறை சந்திரன் சூடின்னு இருக்கிற அளவு ஒரு சந்திரனோட முழு சந்திரன்ல 16ல் ஒரு பாகம். துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன், ஈஸ்வரனுடைய துயரை தீர்த்தாராம். என்ன, பத்மாசுரனுக்கு வரம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த தலையில கையை வச்சா எரிஞ்சு போறதுக்கு. அப்புறம் மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் காப்பாத்துறாரு இல்லையா, அது ஒண்ணு. அதே மாதிரி பிரம்மாவோட 5வது தலையை ஈஸ்வரன் கிளினப்ப கையில பிரம்மதி தோஷம் ஒட்டி விடுறது, அந்த மண்டபோட ஒட்டி விடுறது. அதை எடுக்கிறதுக்கு நம்ம கண்டியூர்லையும் சொல்லுவா. அப்புறம் அந்த வன்புருஷோத்தமும் உத்தமர் கோவில் அதுலேயும் சொல்லுவா. 2லையும் அந்த சாமந்திரத்துக்கு அங்கே பெருமாள் ஈஸ்வரன் தாயார்கிட்ட பிச்சை வாங்கினதுனால தாயார் பிச்சை போட்டதுனால அது போச்சுன்னு சொல்லுவா. ஆக பெருமாள் ஈஸ்வரனுடைய அந்த கஷ்டத்தை போக்கிருக்கிறவர். அதுதான் துண்ட வெண்பிறையன் துயர் துடைத்தவன், அந்த துயரத்தை தீர்த்தவன். அஞ்சிரைய அம்முனா பார்த்துக்கோ, அம்முன்றது அழகுன்னு அர்த்தம். அம்முனா அழகு. அம்சிரையன்னா அழகு நிறைந்தன்னு அர்த்தம். அஞ்சிரையன்றதுக்கு அம்முனா அழகு, அஞ்சிரையன்னா அழகிய வண்டுகள் வாழ்கின்ற. அம்சிரைய அம்சிரைய அது சிறையன்னு போட்டிருப்பாங்க. அம்சிரைய தானே. ஆமா, அம்சிரையன்னா அழகான சிறையினை உடைய. சிறை என்றது சிறகு. இந்த இடத்துல அம்முன்றது அழகு. அழகான சிறகை உடைய வண்டு வாழ் பொழில் சூழ், வண்டுகள் வாழ்கின்ற. பொழில்னா சோலை தெரியும் நமக்கு. சோலை சூழ்ந்துள்ள அரங்கநகர் மேய ஒப்பன், அதான் ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள். அரங்கநகர் மேயன்றது இந்த இடத்துல மேவியன்னு எடுத்துக்கணும். மேவியன்றது அங்கேயே எழுந்தருளி உள்ள, அது அப்படின்னு அர்த்தம். அரங்கநகர் மேய அப்பன், அப்பன்னா எங்களை எல்லாருக்கும் இருந்து வழி நடத்துறவன் அப்படின்னு அர்த்தம். அரங்கநகர் மேய ஒப்பன். அண்ட பகிரண்டத்து, அவருக்கு அண்டர்னா 14 உலகத்துல இருக்க அண்டர், 14 உலகத்துல இருக்க அண்டர். அதுல அண்டர் பகிரண்டத்து 3 இருக்கு. இதுல அண்டர் பகிரண்டத்து. இது அண்டர்ன்றது என்னன்னா 14 உலகத்துல இருக்க ஜீவராசிகள் என்னன்னா 6 விதமான ஜீவராசிகளை சொல்றார். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், பறவைகள், 6 விதமான ஜீவராசிகளாம். இதுக்கெல்லாம் அண்டர், அது அண்டர். அடுத்தது அண்டர்ன்றது என்னன்னா அந்த பிரம்மாண்டன்னு பாருங்க, 14 உலகத்தையும் சேர்ந்ததுதான் அண்ட அப்படின்றது. அதான் அண்டன்னா 14 உலகம். மேல் உலகம் 7: புவக சுவக மகக ஜனக தவக சத்தியம். 7 உலகம். அது புவக சுவக புகு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம். 7 உலகம் மேல் உலகம். கீழ் உலகன்றது ஒரு 7 இருக்கு. அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாள அப்படின்னு பேர். இது அப்படி அந்த இதுலயே வரும், அந்த ரைமிங்ஸ்லயே. கீழே ஒரு 7 உலகம். இதைத்தான் சொல்றாரு அண்டம்னு. ஒரு அண்டம்ன்றது அதுதான் 14 உலகம். இந்த சேர்ந்ததுதான் பிரம்மாண்டம்ன்றான் பாருங்க. பிரம்மாண்டம்ன்றது அதுதான்.
அண்டர் 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 சொல்லியாச்சு. முதல்ல 14 உலகத்தில் இருக்க ஜீவராசிகள். அண்டர்ன்றது ஜீவராசிகள், அண்டர்ன்றது 14 உலகம், அதையும் சொல்லியாச்சு. பகிரண்டத்து, பகீர்னா வெளியில்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. சான்ஸ்கிரிட்ல பகீர்னா வெளியில், பாகர்னு சொல்றோம் பாருங்க. சான்ஸ்கிரிட்ல பாகர்னா வெளியில, பகீர்னா வெளியில, ஹிந்தியில பாகர்னா வெளியில, பாகர் ஜால்தன்னு சொல்றா பாருங்க, வெளியில போயிருக்கான்றது. அதுதான் பாகர்னா வெளியில. இந்த இடத்துல பகிரண்டத்துனா பாகர்ன்றது வந்து வெளியில, அண்டத்துக்கு வெளியில இருக்கிறது. அண்டத்துக்கு வெளியில இருக்கிறது ஆவரணம்னு ஒரு ஒரு போர் ஒரு கவர் உண்டு அண்டத்துக்கு. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒவ்வொரு உலகத்துக்கும் ஆவரணம்னு ஒரு கவர் உண்டு. அதைத்தான் சொல்றது. இந்த பகிரண்டத்துன்னா அதான் அண்டத்துக்கு மேல இருக்கு அந்த ஆவரணம், அது அண்ட பகிரண்டத்து. அதையும் சேர்த்து பகிரண்டத்து. ஒரு மாநிலம், ஒரு மாநிலம்ன்றது வந்து இந்த இந்த நிலம், நம்ம இருக்கிற நிலம், இந்த உலகம் ஒரு மாநிலம். அடுத்தது எழுமால் வரை, இந்த பூமியை விழுங்கினாரா. அடுத்தது எழுமால், இதெல்லாம் என்ன சொல்றா, என்ன ஆறுதுன்றத கடைசியில் சொல்ல போங்க. எழுமால் வரை, எழுமால் வரைனா 7, சரி ரைட்டு. பெரிய மால்னா பெரிய, வரைனா மலை, 7 பெரிய மலைகள். 7 பெரிய மலை, பூலோகத்தில் வந்து 7 பெரிய மலைகள், 7 உலகம், இதெல்லாம் ஒரு ஒரு அளவுக்கு இருக்கு. 7 பெரிய மலைகளா எதை சொல்றான்னு கேட்டு பார்த்துக்குவோம். மகேந்திர மலை, மால்யமலை, சத்தியமலை, சக்திமான் மலை, சிக்ஷமலை, விந்தியமலை, பாரியாத்திர மலை, இந்த மாதிரி 7 மலை. இந்த 7 மலையை சேர்ந்தா அதான் 7 மலைகள். இந்த 7 மலைகளால் தான் பூலோகம் வந்து பேலன்ஸ் தவறாமல் இருக்கான், இல்லைன்னா பேலன்ஸ் போயிடும். அதுதான் இங்கே சொல்கிறேன். அந்த 7 மலை முற்றும்னா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து, எது அண்டர் 14 உலகத்தில் வாசிக்க ஜீவராசிகள், அண்டம் இந்த 14 உலகம், பகிரண்டம் அதுக்கு மேலே இருக்க ஆவரணமாகிய போர்வை, அது அப்புறம் பர்டிகுலர் அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ஒரு மாநிலம் சொல்கிறது வந்து அதான் 14 உலகத்தில் இது வந்துடுறதுன்னு எடுத்துக்கூடாது. பர்டிகுலராக இந்த உலகம் அப்படி சொல்ல வர்றாரு. இந்த உலகம் பர்டிகுலராக இந்த உலகம், இதில் இருக்க 7 மலை, அந்த இதை நிறுத்தத்துக்காக இருக்க மலை, ஒரு மாநிலம் 7 மால் வரை, முற்றும் உண்ட கண்டம் கண்டீர். எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே முழுங்கின கண்டம்னா தொண்டை, கழுத்து பாகம். அது முழுங்கின கழுத்து இதுதான்றாராம். திருப்பானாழ்வார் வந்து பெருமாளோட கழுத்தை பார்த்துட்டு அந்த கழுத்து எப்படி இருக்குன்றதுக்கு இதை சொல்றார். அதான் இந்த இடத்துல கழுத்தை பார்த்து சொல்றார். இந்த மாதிரி இந்த 7 மலைகளையும் 7 உலகங்களையும் 7 உலகத்தில் இருக்க ஜீவராசிகளையும் 14 உலகத்தோட ஆவரண ஜலத்து ஆவரண கவரையும் போர்வையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா முழுகினது இந்த தொண்டை தான் அப்படின்னு பெருமாள் தொண்டையை பார்த்து, பெருமாள் கழுத்தை பார்த்து, தொண்டம் உள்ள கண்டம் கண்டீர் பாருங்க, அந்த தொண்டை பாருங்கன்றாரா நம்மள. இந்த கண்டத்துல தான் முழுங்கினார் அப்படின்னு சொல்றாரு. இந்த கழுத்திற்கே அடியேனை உய்ய கொண்டது. அடியேனைனா என்ன உய்ய கொண்டது. உய்யறதுன்னா மேலே ஸ்டெப் அப் பண்றது, மேலே கொண்டு போறது, இன்னும் மேலே ஸ்டெப்பில் கொண்டு போகிறது. அடியேனை உய்ய கொண்டது. அதான் உஜ்ஜீவனம்னு பேர் வச்சுப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உஜ்ஜீவனம்னு ஒரு பேர் உண்டு. உஜ்ஜீவனம்னா ஜீவாத்மாவை உய்ய கொண்டு போகுது. உஜ்ஜுன்னா உயர கொண்டு போகுது, இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே ஏற்றி போகுது. அதனால உஜ்ஜீவனம்ன்ற பேர் வச்சுக்கிறது உண்டு. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் கூட உஜ்ஜீவனம்னு இருக்காங்க, மேலே உயர்த்துறது. அடியேனை உய்ய கொண்டதே திரைப்பெருங்களிலிருந்து என்னை வசத்தெடுத்து, இந்த பெருமாளோட கழுத்து, இந்த இவ்வளவு பெருமை வாய்ந்த கழுத்து என்னுடைய பிறவி கடலிருந்து என்னை வசதி மேலே கொண்டு போகிறது, பிறவி கடலிருந்து என்னை மீட்டு கொடுத்து அப்படின்னு அமல்நாதிபர் சொல்கிறார் திருப்பாணர். என்ன அருமையான பாட்டு பாருங்க. ஒரு வரிக்குள்ளே எத்தனை சேர்த்துக்க, அண்ட பகிரண்ட அதுலேயே எல்லாத்தையும் சேர்த்துட்டா பாருங்க. அண்ட பகிரண்டத்து, இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்க. அதான் அருமையான பாட்டு. தேங்க்யூ. நாளைக்கு வந்து 7வது பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.